கூலி மாதிரிலாம் ரொம்ப கதையே இல்லாமல் போல கதை வந்து கன்னு தமிழ் மக்களுக்கு கொடுக்க விடாம தடுக்கிறது தான் கதையே. ஸோ கூலியில் அது கூட கிடையாது. இது பரவாயில்ல, ஓகே, சூப்பராக பார்க்கலாம். காதல் கொண்டேன், அப்புறம் காதல் விழுந்தேன், அந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். பழைய காலத்து கதை, வழக்கமான ஹீரோ வந்து என்ன செய்ய ஏதாவது வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அழிக்கணுன்றதை பார்ப்பாங்கல்ல, இந்த சொசைட்டியை அந்த மாதிரி அழிக்கணுன்றதை பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து வில்லன் வந்து அதை பண்ணுவார், ஹீரோ வந்து அதை காப்பாற்றணும்னு வருவார், அவ்வளோதான். அனைவரும் தான் காப்பாற்றிக்கிறார், வேறு யாரும் காப்பாற்ற முடியாது. அவர் தான் ஜீசஸ், கோலிவுட் ஜீசஸ்ன்னு நினைக்கிறேன். காப்பாற்றி தான் கடைசி வரையுமே. எனக்கு பிலோ ஆவரேஜ் தான். ஏன்னா ஏஆர் முருகதாஸ் அவர் எடுத்த படத்தை அங்கங்கே வச்சிருக்காரு. அதனால இந்த ஸ்டோரி ஃபுல்லாக அவரோட ஸ்டோரி மாதிரியே தெரியல. அவர் எடுத்த படத்தை அப்போ அங்கங்கே வச்சிருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சிவகார்த்திகேயன் சூப்பராக நடிச்சிருக்காரு, அவர் மேலே எந்த குறையும் இல்லை. மற்றபடி படம் கதை வந்து ரொம்ப சொதப்பி வச்சுருக்காங்க. ஒரு பொண்ணுக்கோசரம் வந்து அவர் எவ்வளோ தூரம் வேணாலும் இறங்கலான்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து காமிச்சிருக்காங்க. அந்த பொண்ணை வச்சு தான் முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு தான் மெயின். நம்ம துப்பாக்கி கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சோ அதோட கொஞ்சம் எக்ஸ்டர்னல் வெர்ஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. அதனால் சிவகார்த்திகேயன் பார்க்கலாம் இந்த படத்தை. அது எங்கன்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப நேரமாக அதான் பார்த்துட்டு இருந்தேன். அது கிடைக்கல. ஏன்னா ஏஆர் முருகேசனும் ஒரு ஸ்டைல் இருக்கும், அது வந்து இந்த எங்கேயுமே பார்க்க முடியல. சிவகார்த்திகேயன் பார்க்க முடியுது அந்த மாதிரி, பட் மற்றபடி வேற யாரும் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியல. இல்லை, நம்ம வில்லனிசம் தான் அதிகமாக இருக்குது. நம்ம வில்லன் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சூப்பர் ஃபைட் ஒன்று ஃபர்ஸ்ட்லேயும் ஒன்று நடக்கும், இன்ட்ரோலேயே அவர் தான் ஹீரோ மாதிரி இருக்கார் படம் ஃபுல்லாகவே. சிவகார்த்திகேயன் வந்து கேமியோ ரோல் மாதிரி ஆகிடுச்சு. அதனால படம் எனக்கு தெரிஞ்சு அவருக்கோசரம் உட்காந்து பார்க்கலாம், வில்லனுக்கோசரம். எல்லாத்தையும் கலந்து தான் போட்டிருக்காரு உள்ள விட்டு வணக்கம் வணக்கியிருக்காரு. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து துப்பாக்கி தான் வருது, அந்த துப்பாக்கி கிளைமேக்ஸ் தான் வருது. பட்டு அந்த கோட்டு படத்தில் சிவாக்கு கண்ணை கொடுத்தாங்களா அதே மாதிரி இங்கே ஒருத்தர் கொடுப்பாரு. அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இடத்துல லாஜிக் மிஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக லாஜிக்லாம் மிஸ் ஆகும். செகண்ட் ஹாஃபில் ஃபைட்டை வச்சே ஃபுல்லாக ஓட்டிட்டாங்க. நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த நாயா அவரை நினச்சிட்டு ஒன்று பண்ணுவார். அது வந்து நாய்க்கு வெறி பிடிச்சா என்ன நடக்கும், அந்த மாதிரி மனுஷனுக்கு வெறி பிடிச்சா என்ன நடக்கும்னு அது கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி இருக்கும். அது நம்ம மண்டைக்குள்ள ஒரு மியூசிக் ஓடிட்டே இருக்கும். அந்த மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை, அவர் எல்லா படத்துலையும் என்ன பண்ணுவாரோ அதான் இந்த படத்துலையும் பண்ணுறாரு. அவருக்கு தனியாக ஒரு ஸ்கோப்லாம் அவர் தனியாக படம் பண்ணால் தான் நல்லா இருக்கும். இந்த படத்தில் அவரும் கேமியோ ரோல் மாதிரி தான். இன்னொரு மலையாள ஆக்டர் ஒருத்தருக்காரு, போலீஸ் கேரக்டரா, இந்த அவர் தான், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காரு. டெக்னீஷியன் தான் இந்த படத்தை தூக்கி காப்பாற்றுது. எனக்கு மற்றபடி வேறு யாரும் காப்பாற்ற மாதிரிலாம் தெரியல. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருக்கனால எல்லா ஃப்ரேமுமே சூப்பராக இருக்குது. நம்ம வெண்ணை தாண்டி வருவோம் எல்லாம் அவர் பார்த்தோம். நம்ம அதில் திருசா எல்லாத்தையுமே ரொம்ப அழகாகவே காட்டியிருப்போம். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக கணிக்க யார் சினிமாட்டோகிராஃபின்னு தெரியல, ஆனால் ரொம்ப சூப்பராக தெரியல. அவங்கள தான் கேட்கணும், கதைக்காரங்க எடுத்தவங்கள தான் பேர் வச்சுக்கிறாங்க சும்மா. துப்பாக்கி இன்னும் நல்லா கெட்டியாக பிடிக்கணும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டேரக்டர் அமையணும். அவருக்கு டேரக்டர் கட்டாமிச்சாங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன். ஏன்னா அவருக்கு ஆக்டிங் ஸ்கோப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வரையுமே. அதனால வில்லனுக்கு கொடுத்த அதே ஸ்கோப்பை வந்து ஹீரோவுக்கு கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். லவ் தான் படமே, லவ்னால தான் படமே. அவருக்கு கிளைமேக்ஸில் வந்து அந்த பிரம்மாஸ்திரான்னு ஒரு படம் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. அந்த படத்தில் எப்படியோ அதே மாதிரி தான் இது லவ்ல முடிச்சிருவாங்க. சிக்கந்தர் தெரியல, நான் அந்த படம் இன்னும் தர்பார் வேறடா, அது சூப்பர் ஸ்டாருக்கோசரம் ஓடுனது, அவ்வளோதான். இது ஆவரேஜ் தான். ஏன்னா அவர் தெலுங்குலையும் ஒரு ஹிந்தி ஏதோ ஒரு படம் பண்ணார், அதை அடித்து நொறுக்கினாங்க அங்கே இட்லி கடையை. இதில் நொறுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதனால் ஆவரேஜாக இருக்கும், உட்காந்து ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். ஃபைட் சீக்வன்ஸ் தான் இந்த படத்தை இன்னும் நல்லா தூக்கி காட்டுது. ஏன்னா அது இல்லைன்னா இந்த படம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் உட்காந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. வில்லனுக்கெல்லாம் ஃபைட் சீனில் தான் இன்ட்ரோவே ஆரம்பிக்குது. அதனால் அது அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இல்லை, ட்ரைலரில் என்ன பார்த்தீங்கன்னா அதுதான் படத்தில் இருக்கும். அவரோட கேரக்டர் என்னன்னு
அவர் வந்து ஒரு ஒரு இடத்துல பாதிப்பாயிருப்பார். அந்த பாதிப்பு வந்து எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம். ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் அந்த அளவுக்குலாம் இல்லை, சுமாராக தான் இருக்குது. அதனால எல்லாரும் உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து 7.5 10க்கு 7.5. ஆவரேஜ் தான். தமிழ், ஹிந்தி, தெலுங்குன்னு 5 லாங்குவேஜ் எடுத்துக்கிறாங்க. இல்லை, இது பேன் இந்தியா படம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒருத்தர் வந்து அந்த வில்லனை வச்சு மட்டுமே இந்த படத்தை ஓட்ட முடியாது. நம்ம டான்சிங் ரோஸ் சூப்பராக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். நான் மறந்துட்டேன், அவர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்புறம் ஹீரோயின்ட்டு அவங்க கொடுத்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் மெச்சூரிட்டியாக பண்ண அந்த கேரக்டர்லாம். ஏன்னா ஹீரோ கண்ட்ரோல் பண்ணுறதும் அவங்க தான், அவங்க லூஸில் வரணும் அவங்க தான். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் கதையோ போகும். அதனால் ஓவராலாக எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. பட் கதையில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க இந்த கதை இன்னும் நல்லா இருக்கும். சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக்கு, செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த பாட்டு காசரம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் குறுக்கிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல ஓகே தான். செகண்ட் ஹாஃப் சண்டை நல்லா பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக். அது அவர் படம் மாதிரி இல்லை. டேரக்டர் தான் சொல்றீங்க? அவர் படம் மாதிரி அந்த ஃபீல் இல்லை. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இன்டர்வல் பிளாக்லேயே அவர்கிட்டயே இல்லை, பக்கத்தில் யாரோ உட்காந்துருந்தாங்க, அவங்ககிட்ட சொன்னேன் அவர் இது வந்து முருகதாஸ் படம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். சிவகார்த்திகேயன் அவருடைய நடிப்பு யதார்த்தமா இருந்துச்சுன்னா, அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. அவருடைய ஆக்டிங் வந்து யதார்த்தமா இருந்துச்சு, ஆக்டிங் மாதிரி இல்லை, சூப்பரா இருந்துச்சு. துப்பாக்கி இல்லை துப்பாக்கி அளவுல. ஆனா அதுல அந்த துப்பாக்கியில வர அந்த கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வரும். அந்த வில்லன் அந்த அவர் சொல்லுவாரு என்னன்னா இல்ல கரெக்டா இருந்துச்சு. அது வந்து கரெக்டா அந்த சீன் வரும். அந்த டைலாக் அவர் சொல்லுவாரு, துப்பாக்கி யார் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா அப்படிம்பாரு. அது சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சூப்பரா நல்லா எங்கேஜிங்கா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அவ்வளோக்கா சொல்ற அளவுக்கு இல்லை. வில்லனுக்கு தான் ஸ்கோப். வில்லனுக்கு அந்த வில்லனைய வந்து அந்த இருக்க எல்லா கெட்டவங்களையும் நல்லா காமிச்சிட்டு போலீஸையும் இருக்க சட்டத்தையும் வந்து கொஞ்சம் லோவாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்குலாம் போலீஸ் வந்து ரொம்ப மொக்கையெல்லாம் இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல நார்மலாக கன் ஷூட் நடந்தாவே நம்ம போலீஸ் வந்துருவாங்க, இல்லை யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க. இந்த மாதிரி இடத்துல இல்லை கன் ஷூட் நடக்குதுன்னு சொல்லி வந்துருவாங்க. ஆனால் இதில் நிறைய கன் ஷூட் நடக்குது. அந்த இடத்துல ஆர்மி மட்டும்தான், அவங்களுடைய டீம் ஆர்மி மட்டும் தான் வேலை செய்த ஒழிய அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் வேலை செய்ய மாட்டாங்க. அது ஒரு மைனஸ். அந்த அவர் வந்து ஒரு எங்கேஜிங் வச்சு ஒரு எங்கேஜ்லேயே வச்சிருப்பாரு. ஸ்க்ரீன்லேயே கண்ணை நம்ம வச்சிருக்க மாதிரி வச்சிருப்பாரு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் கொடுக்கல, செகண்ட் ஹாஃப்ல கொடுத்துறாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுக்கல. ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க இருக்கனால தான் நான் படமே. ஒரு லவ்னால ஒரு பையன் வந்து அழியறதுக்கும் ரெடி ஆவான், அழிக்கிறதுக்கும் ரெடி ஆவான் அப்படின்றது தான் படம். அவன் அழியறதுக்கு ஃபர்ஸ்ட் வருவான், அப்புறமேட்டு அழிக்கிறதுக்கு வருவான். அந்த லவ் அது இருந்தனால தான் படமே. அனிருத் மியூசிக் எல்லா இடத்துலையுமே, எந்த இடத்துலையும் கேப் விடாம மியூசிக் அடிச்சுட்டே இருக்கிறாரு எல்லா இடத்துலையும். இப்போ வர படத்தை அனிருத் தான் தூக்கி நிறுத்திட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த படத்தையும் அனிருத் பீஜிங்லேயே காமெடியை நம்மளே வேணா சிரிச்சிக்கலாம் இருக்கும். காமெடி இருக்கு. ஒரு சில இடத்துல அது வந்து சீரியஸாக தான் இருக்கும். ஆனால் அது சீரியஸாக பேசுறது தான். ஆனால் அது காமெடி சீக்வன்ஸ் வந்து முடியும். ஆக்ஷன் ஃபிலிம் தான். இட்டெல்லாம் ஆகாது, ஆவரேஜ் ஃபிலிம் தான்.